நீ அவன் ஒரு விஷயம் சொல்லிட்டான். சரக்கு வேணாம் தான் சாப்பிட்டா நாங்க அடிச்சோம், இன்னும் நேரம் அடிச்சா நீ ஒரு போய் சொல்லிக்கிறான். நீ என்ன உண்மையை சொல்ற போய் சொல்ற. ஏய் செல்லு ரெக்கார்டு கண்டவன் எடுத்து எதனா பண்ணீங்கன்னா தப்பாயிடும். இங்க எடுக்கிறாங்க, அது பதில் சொல்ற செல்லு. அவன் சொல்றது சொல்லுப்பா. அவன் சொல்லும் போது நீ ஆளு இல்ல, போலீஸ் உண்மையை மட்டும் பேசு. தம்பி மாதிரி மாமச்சா மாதிரி உண்மையை சொல்லு. நண்டால் தானே நீ வாரியார் நம்பல் தானே? சத்தியமா அந்த சாமி சத்தியமா உண்மை தானே? சொல்லு. நான் வாழ வீடு வந்தேன்னா சரி வந்து கரெக்டா அந்த மோத்துக்கள் தாண்டி அந்த டவுன் பங்கு தாண்டி டவுன் இறங்கும்போது அவங்க 4 பேர் பைக்ல வந்தாங்க. முன்னாடி ஒரு பையன் மட்டும் அஜித் பையன் ஸ்பீடா வந்துட்டான். இவங்களுக்கு தனியா பைக்ல வந்தாங்க. நான் கட்சி போயிட்டு வந்தேன். என்னை பார்த்து சஞ்சய் பையன் பார்த்து கண்டு பார்த்துட்டான். நிறுத்துறான் நிப்பாட்டான். திருப்பி வந்தாங்க. திருப்பி வந்து வா வழி திரும்பி வாங்க. இல்லடா எங்கடான்னு கேட்டேன். இல்ல வா உனக்கு வா அப்படின்னாங்க. இல்ல நான் வீட்டுக்கு போறேன், அக்கா வீடு தான் அக்கா வீடு நான் போறேன், நீங்க வாங்கடா அப்படின்னா. சந்தூர் என்ன பண்ண எங்க அக்கா பையன் சரி வாங்க போலாம் பாத்துலாம். சரி அக்கா பையன் கூப்பிடுறேன். நானும் பேடி என்ன பண்ணிட்டேன், வண்டி வந்து கிளம்பி போனோம். வந்து அந்த ஸ்கூல் திரும்பி பாத்தீங்கன்னா மேடு அந்த பக்கத்துல கடை ஒன்று மூடி இருந்துச்சு. கடை அந்த கடையில வந்து எல்லாரும் உட்காந்துட்டோம். எல்லாருமே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணோம், என்னை கேட்டாங்க இது மாதிரி சாராயம் வந்து ரேட் கம்மியாக இது வாங்கி அடிச்சிடலாம். இவன் நான் சொன்னாங்க எனக்கு நாங்கள் ஏற்கனவே சரக்கு சாப்பிட்டுக்கிறோம். இவங்க அவங்க 2 பேரும் சரக்கு சாப்பிட்டுருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களும் சரக்கு சாப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் சரக்கு சாப்பிட்டுருந்தோம். சாராயம் அடிச்சு எனக்கு ஒத்து வராது, ஓவர் ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு வந்து சாராயம் வேணா சரக்கு வாங்கி சொன்னோம். அவங்க நாங்கள் காசு கம்மி ஆகுது அதெல்லாம் வேணாம் சொல்லி என்ன பண்ணாங்க, காசு எடுத்து மாதிரி எங்களுக்கு 200 அவங்க சந்தை எடுத்து பாக்கிலேருந்து அந்த காசுலாம் எடுத்து என்ன பண்ணாங்க, எனக்கு ஒரு கோட்டை வாங்கி கொடுத்தாங்க 150 ரூபா கோட்டை. அப்புறம் அந்த நாள் பண்ணாங்க எனக்கு சாராயம் சீட்டாவது அப்புறம் நச்சு சரக்கு வாங்கிருந்தாங்க. சரி நாங்க 2 பேரும் கோட்டை வாங்கிட்டு போனா அவங்க அந்த போண்டா உடனே வாங்கிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ஒன்னா கிளம்பி வந்தோம். கிளம்பி 7 பேர் மொத்தம். லைனா சொல்லு யார் யாருன்னு. சந்துரு, சஞ்சீவன், அஜித், குபேந்திரன் 4 குமார். அப்புறம் அந்த அண்ணன் பேரும் தெரியாது. அந்த அண்ணன் 7 பேர் வந்தோம். வந்து என்ன பண்ணாங்க, இங்க ஒரு சாராயம் வாங்கினாங்க. எல்லாரும் நின்று பேசி என்ன பண்ணாங்க, சரி அங்க போனா ரொம்ப தூரம் இங்கே நல்ல கொஞ்சம் சாப்பிடலாம் சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, வந்து நிலம் நிறுத்தினாங்க வண்டி எல்லாம். நாங்கெல்லாம் நிறுத்த வண்டி நிதி எல்லாம் சாப்பிட்டாங்க. நானும் கோட்டை வாங்கி சாப்பிட்டேன். அந்த நாளும் கொஞ்சம் பெருமையாக சாப்பிட்டாங்க. அதனால ஆல்ரெடி கொஞ்சம் கோயில்தான் அடிக்குது, அவங்களும் முடியல. இவங்க எல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. இவங்களுக்கு கூட நான் தெரியும், இவங்க மெட்ராஸ் சைடு போனா இவங்களுக்கு தெரியாது. நான் பாத்துருக்கேன் மெட்ராஸ். சரி அவங்களுக்கு நான் பழக்கம் தெரியல. இவங்க நல்லா ஜோடி அடிச்சு முடிச்சு வர மாதிரி விளாண்டாங்க. சரி இவங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, நானும் கம்முன்னு உட்காந்துட்டேன். இதுக்கு சண்டை முட்டை ஆகி போச்சு எல்லாத்தையும். அதுல ஒரு பையன் செல்லு காணாம போயிடுச்சு. வராங்க செல்லு காணாம போனோம்னா செல்லு காணாம போச்சு. யாருன்னு அவன் சரி சண்டையை தோணி யாரா இருக்கு நல்லா என்ன பண்ணா குங்கி கழிச்சு நான் நீ இருந்தா பாரு அப்படின்னு சண்டை போயிடுச்சு. அப்புறம் அஜித் பையன் செல்ல தூக்கி வச்சிருந்தான். அப்ப நான் எடுத்தேன் சமாசி எடுத்தேன் அப்படின்னு சொல்லி செல்லு கொடுத்தான். இவன் நான் பண்ணா என் செல்லு வந்து நோக்கிய செல்லு டச் பண்ணி காணாம போச்சு. அவன் இவன் சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். இவன் சண்டை அந்த சஞ்சீவன் என்ன பண்ணிட்டான், அப்ப என் செல்லும் காணாம போச்சு. நீங்க எல்லாம் நீ பேசு பேசு டக்குன்னு போன் எடுத்துட்டா தேவையா கை தாத்துருவா. நீ பேசு போன் எடுத்துட்டா மொத்தம் கை தாத்துருவ. ரெக்கார்ட் பண்றான் சொல்றா நீ சொல்ற. போன் எடுத்தா கை தாத்துருவான். நாளைக்கு தான் உனக்கு பாவம் மன்னிப்புலாம் கிடையாது. எல்லாரும் தான் பாவம் மன்னிப்பேன். நீ அங்க பேசுறா செக் பண்ண சனாய் போச்சு. சந்துரான பண்ண தடுத்துனுங்க. சின்ன நானும் தான் வாங்கி தடுத்தோம். யாராரு சண்டை முதல்ல யாராரு சண்டை? இவனுக்கு சந்திருக்கு தான் சும்மா சண்டை. சந்திருக்கு இவனுக்கு சண்டை அப்படி பேசியே சண்டை போடுறாரு. வாய் சண்டை காரு மகதில்லை. எதனால இன்ட்ரி ஆனா அவரு வந்து தடக்கு போனாரு. நானும் ஒரு தடக்கலாம் போனோம். நீயும் காரு மேன தடுக்கு பண்ண நீ உத்தரோட இருக்கிற காரு மேனையே அடிச்சு சாவச்சாங்க. அதுக்கு அங்கேயே சொல்லு ரெக்கார்ட்ல. அது எப்படின்னா வச்சுனாங்க, இவனா போனா சண்டை பண்ண இவனுக்கு சண்டை வருது. இவன் என்ன பண்ணா ஓடி போயிடும். இவன் வந்து ஓடி பைத்தியாரா ஓடி போயிட்டான். அப்புறம் போன சஞ்சீவன பண்ண இவனை தேர்த்து பேடி போனோம். இவன் தேர்த்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் தடுத்து பார்த்தேன். இந்த என்ன பண்ணாரு, அவனா பண்ணிட்டானு இப்படி உட்கார வச்சுதான் சின்ன கேஸ் சரக்கு இதே இடமா அந்த இடத்துல
டேய், டேய், யாரா? இன்னொரு சொன்ன மாதிரி இப்ப டேய், இருடா. இடம் மடக்கு. பையன் இங்க செத்துக்கிறான். அது காரணம் என்ன? டக்குன்னு அங்கேயே இங்கேயே. ஏன்னா இன்னொரு மேட்டு கேள இருடா, நான் கேட்கிறேன். அவன் என்ன சொன்ன தெரியுமா இப்ப கடைசி சொன்ன பாரு இவன் தடுக்க வந்தவன் ஆனா சொல்ற அந்த விஷயம் சொல்ற சொல்றேன். இவனும் குமார் அவனும் ஓட்டியாங்களா? ஓட்டாங்க ஓட்டான். குமார் ஓட்டான். குமார் ஓட்டான். அவங்க கூட யாரும் யாரும் ஓடுறது? சஞ்சீவ் கைது போனோம் இவன் கத்தின்னு இவன் போன என்ன பண்ணிட்டான் அவன் சந்திருக்கும் இவனும் செய்வான் சந்திர அடிச்சுட்டு போனோடனே இவன் அடிக்க வந்து என்ன பண்ணிட்டான் இவன் ஓட்டான் அவரு வந்து நின்றுக்கிறாரு அவன் என்ன பண்ண சந்திர வந்து பசங்க சஞ்சீவன் குபேந்திரன் அஜித் அவங்க என்ன பண்ணா என் மச்சனை அடிச்சா சொல்லிட்டு இவர் மேலே ஏற்றான் இவரு சண்டை பண்ண தடுத்து பாக்குறேன் என்ன பண்ண வண்டி இவனை பிடிச்சு அடிச்சா அவன் வந்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து கூதி சொல்லுப்பா. அப்படி சொன்னா பண்ணா பைக் இருந்து போனேன் சஞ்சீவ் ஆபீஸ்ல வந்தான் இதே மாதிரி அவன் வந்துக்கிறான் நான் சொல்லி சஞ்சீவா சண்டை போறானா நான் போய் தரத்தை என்ன பிடிச்சி கொம்பு எடுத்து 4 அடி என்ன வச்சிட்டாங்க யார் வச்சது? சஞ்சீவன்ற கொம்பு எடுத்து மொத்தமா வண்டி மேல அடி 4 பேருன்ற சஞ்சீவ் மட்டும் பேர் சொல்லுங்க. எத்தல நல்லா கலந்து சண்டை பண்ணுறாங்க சண்டை பண்ண சஞ்சீவத்தை அடிச்சான் காரு மகன் அது வரைக்கும் எங்க இருந்தான்? கார் மேல அங்கே நிக்கிறாரு உத்தரவாதம் அப்பலாம் உருன்னு கெஞ்சான் இவன் மறந்தான் இவன் போயிட்டான் இவன் எங்க இருந்தான்? இவன் பண்ணிட்டான் எங்க போயிருந்தான்? ஒரே அந்த பக்கம் சரி இவன் ஓடல நீயும் அந்த பொண்ணு எல்லாம் அடிச்சு சாவச்சுல கார் மேல கார் மேல அடிச்சு சாவச்சது எந்த தேவை? கார் மேல வந்து அவங்க இருமா. 2 பேரை அடிச்சிருந்தாங்க தடுத்துருந்தான் அது ஒருத்தர் யாராரு என்ன கழுத்தின் வேண்டாம் யாராரு கார் மேல அடிச்சுவா? பேர் சொல்லுப்பா. குபேந்திரனும் அஜித்தும் குபேரனா அஜித்தோ அடிச்சிருந்தாங்க நான் வந்து தடுத்து பண்ணலாம் குபேந்திர பையன் கழுத்தின்னு என் மாட்டி ஓடி போயிருந்தோம் ஏன்டா அப்படி சண்டை பண்ணிருங்க பையன்